ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோடு 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும், கதை ரொம்பவோ சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோடு 8. அந்த அவ்வளோ ஒரு ஈவில் மனுஷனாக மாறவும் இவன் தான் அது அப்படின்னு சொல்லி அந்த ரேட் சோல்ஜர் அட்டாக் பண்ண போகுவோம். அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான். இவங்க எல்லாராலையுமே அசையவே முடியல. ஆரிசா அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை தடுக்கிறா. ஃபியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை நம்ம ஹீரோ இப்போ இம்ப்ரூவ் பண்ணவும் நார்மல் ஆகிறான். இந்த ஜென்னுங்கிற நேம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க வந்தான். அந்த ட்ராமாவில் இறந்து போய் திரும்ப உயிரோட வந்தா அந்த மந்திரவாதி தான் இவன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. மியா என்னோட ஃப்ரெண்டு, உங்களால் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சண்டை இல்லாமல் நான் எதையுமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். நான் ஒரு சாதாரண மெர்ச்சன் தான், சண்டை போட விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் நான் சண்டை போட தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். மற்ற எல்லாருமே பார்த்தா மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் உடம்புக்குள்ளே போய் கை வெளியே வந்துடுது. இப்போ அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிட்டான். நீ மெர்ச்சன்ட்னு சொன்னா ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ கூட ஷேடோ மூமெண்ட்டை யூஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ ஆரிசா அட்டாக் பண்ணுறா. அவன் திரும்ப ஆரிசாவை அட்டாக் பண்ணவோ மேனேஜர் போய் காப்பாத்துறாரு. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ஷேடோஸ் அவளத்தையும் அழிச்சிருதான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்லவும், நான் ஓடி போயிடுவேன் நீ நினச்சியா? என்னோட மாஸ்டர் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே பின்னாடி ஒரு பெரிய மேஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் போயிட்டு அவன் கிட்ட பேச்சு கொடுக்குறான். நீ திறமசாலி தான் சாட்டோ, ஆனால் உன்னால் என்னை கொல்லவே முடியாது. ஏன்னா நான் எத்தனை தடவை இறந்து போனாலும் திரும்ப உயிரோட வந்துடுவேன். கடவுளோட ஆசை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், மாஸ்டர் தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா இப்போ அந்த பெரிய அட்டாக்கை பண்ணுறா. அவள் அந்த அட்டாக் பண்ணவும் அவளோட ஹேர் திரும்பவோ பர்பிள் கலருக்கே மாறிடுது. நீயும் ஒரு ரீஎன்கார்னேஷன் தானே, ஆனால் உன்னோட திறமெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவன் அதை ஈஸியாக தடுக்கிறான். உண்மையிலேயே நீ ஹீரோக்கு தகுதியானவனாக இருந்தேன்னா என்னோட கேசலில் வந்து என் கூட சண்டை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கடத்திட்டு அவன் அப்படியே ஷேடோக்குள்ளே மறைஞ்சு போயிருந்தான். லீசாவும் லூலுவும் இப்போ தான் அங்கே வராங்க, மற்ற எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஷேடோக்குள்ளே குதிச்சிருதான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருக்குது. அவன் மேப்பில் உடனே செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அதில் வந்துட்டு இந்த ஏரியாவில் எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம ஹீரோ என்ன ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல. உடனே அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுவோம். அதை உடச்சிட்டு இப்போ வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட ஷேடோ பிரிசன்ல இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்னுங்கிற மெஜிஷியன் கேட்குறான். நீ என்ன குறைச்சி எடை போட்டுட்ட, ஒழுங்கு மரியாதையா மியாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஹீரோங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. நீ உண்மையான தகுதியானவனாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மொதல் டெஸ்ட்ல இருந்து நீ சண்டை போட்டுட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஓடுறான். அவன் சொடக்கு போடவும் பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு லொக்கேஷனுக்கு போயிருந்தான். பார்த்தா அந்த கிராடலுக்கு வெளியே நிற்கிறான். நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ லெவல் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். மேப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவன் அந்த சீரியோ சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்கான். சரி ஓகே, இதுவோ கிட்டத்தட்ட கேம் அது தான், லெவல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். எல்விஷ் லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. உடனே நம்ம ஹீரோ அதை ரீட் பண்ணி பார்க்குறான். எல்ஃப் எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்தையே கிரியேட் பண்ணியிருக்கோம். நார்மலாக மற்றவங்களும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம், ஆனால் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் உள்ள போகிறான். மான்ஸ்டர்ஸ் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சேம் இது கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரியே தான். இதில் டோட்டலாக 200 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோராக போக போக லெவல் கஷ்டமாகிக்கிட்டே போகும். சேம் இது கிட்டத்தட்ட கேம் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ட்ரையாட போயிட்டு மீட் பண்ணுறான். மரியாதையா வெளியவா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். எனக்கு டயர்டாக இருக்குது, நம்ம அப்புறமா சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அது ஏன் தப்பில்ல, நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி வெயிட் பண்ணி, என் பேக்கில் குக்கீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மனுஷங்க சாப்பாடை யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணி, எனக்கு உன்னோட மானா தான் தேவை அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீ எனக்கு உன்னோட மானாவை தந்ததுனால இந்த இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ரூமை திறக்கிறா. சரின்னு நம்ம ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறான். நிறைய புக்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த உருவாக்குனவர் தான் இதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரீட் பண்ணி பார்க்குறான். அது எல்விஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. எல்ஸ் எல்லாருமே ரொம்பவும் அதிக காலம் வாழ்வாங்க, ஆனால் அவங்க யாருமே எதிர்த்து சண்டை போடாமல் பயந்துட்டு இருந்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணேன். என்னோட எல்ஸ் சகோதரர்கள் எல்லாருமே லைஃப்பில் போராட கற்றுக்கணும், அதுக்காக தான் இந்த இடத்த நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த ட்ரையாடிட்டு போயிட்டு, எங்கே ஏதாச்சும் போர்ட்டல் இருக்கா, அது என்ன டாப் ஃப்ளோருக்கு அனுப்புமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். என்னால் ஒன்று 100th ஃப்ளோருக்கு தான் அனுப்ப முடியும், ஆனால் அது ரொம்பவோ டேஞ்சரானது அப்படின்னு சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட இஷ்டம் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ டேரெக்டாக 100th ஃப்ளோருக்கு அனுப்பி வைக்கிறா. அங்கே போய் பார்த்தா ஒரு 3 பேர் சீட்
சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்ததை பார்த்ததும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட டைம் கேட்டுட்டு அவங்க ஆர்மர் எல்லாம் போட்டுட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட லெவல் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டோம். சண்டைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம். நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சண்டைக்கு போகலாம் வாங்க, முதல்ல நீங்க இந்த அயன் கோலமை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவங்க ஏன் கம்ப்யூட்டர் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரெடி ஆகுறான். அந்த அயன் கோலமோட தலையில வந்துட்டு மித் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தப்பான லெட்டர்ல எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ இது என்ன தப்பா இருக்கு, கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பான லெட்டரை மட்டும் ஷூட் பண்ணவும் அது டக்குன்னு இறந்து போயிடுது. இதுக்கு தான் நான் அதோட தலையில எழுத வேணான்னு சொன்னேன். சரி ஓகே நீங்க இங்க இருந்து போயிருங்க, இவனை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்பர் 5 6 அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. மத்த 2 பேரும் ரோப் வழியா தப்பிச்சு போயிருந்தாங்க. நம்பர் 7 அவனை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அவளை அசால்ட்டா அடிச்சு மயங்க வச்சிருந்தான். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை சேஃப்டியா ஒரு இடத்துல போய் படுக்க வச்சுட்டு அவ ரூம்ல இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் போர்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கான். மாஸ்டர் நான் தோத்து போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 7 தூக்கத்துல உளறிட்டு இருக்கா. மாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அவனோட ஆளுங்க ஞாபகம் வருது. சரின்னு நம்ம ஹீரோ இப்ப முன்னேறி போயிட்டு இருக்கான். இன்னொரு ட்ரையாட மீட் பண்றான். பார்த்தா அவ காஞ்சி இறந்து போய் கிடக்குறா. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தண்ணி ஊத்தவும் கொண்டா தண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு அவ குடிச்சிட்டு உன்னோட மானாவை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவ கேஸ் பண்ணி இப்ப எடுத்துக்கிட்டா. நீ கீழே பார்த்த ட்ரையாடோ நானும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா என்னோட எம்பி வந்துட்டு கம்மியானதுனால என்னோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. என்னால இப்போதைக்கு ஒன்று 180th ஃப்ளோருக்கு தான் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 180வது ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோவை இப்போ அவ அனுப்பி வைக்கிறா. இந்த இடம் இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கவோ சில மான்ஸ்டர்ஸ் வருது. நம்ம ஹீரோ ஒரு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணவோ அது செவத்தையே உடச்சிட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோவால வெளியே பார்க்க முடியுது. டேரக்டா இப்போ மியா இருக்கிற அந்த ஃப்ளோருக்கே போயிருந்தான். நீ இவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஜென்னுங்கிற மெஜிஷியன் சொல்லவும் நானே எதிர்பார்க்கல, ஒழுங்கா மியாவை கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு முன்னாடி முதல்ல நீ சாகாம இருக்கிற என்ன தோக்கடிக்கணும். அப்படி மட்டும் நீ தோக்கடிச்சுன்னா இந்த ஏன்சியன் வெப்பனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சேம் இது கேம்ல இருக்க மாதிரியே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கவும் இப்போ பார்த்தா அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஆளுங்களை ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். முதல்ல இவங்க கூட மோதிட்டு அதுக்கப்புறம் ஏன் கூட வந்து மோது அப்படின்னு சொல்லிட்டு மியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவன் கிளம்பிடுறான். அந்த பெரிய 3 காலம் அது போக அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா அனிமேவுமே ரொம்பவுமே சூப்பராகவே போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நான் போட போகிற அனிமே இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இல்லாமல் என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் இருந்து ஒரு அனிமேவை தூக்கி போட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் அது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.